விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்ததென்று. அப்ப எரிகோ பட்டணத்தின் மதில்கள் துதியினால் விழுந்ததென்று வேதத்தில் எழுதப்படவில்லை. வேதத்தில் எழுதப்படுகிற வசனம் விசுவாசத்தினாலே. ஆனால் எப்படியோ தெரியல, அவர்கள் அதை துதியினால் விழுந்ததென்று மாற்றி விட்டார்கள். அது சரியான ஒரு வெளிப்பாடு அல்ல. இன்று எரிகோவை சுற்றி வந்தாலும் எரிகோ விழுவதில்லை. காரணம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம்? சுற்றி 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 வருவோம் என்று அநேகர் இன்றைக்கு வாகனங்களையும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய பட்டணத்தை சுற்றி சுற்றி நடக்கிறார்கள், சுற்றி சுற்றி ஓடுகிறார்கள். எரிகோ இடிந்து விழுவதாக இருக்கிற சபையில் இருக்கிற ஜனங்கள்ல ஒரு சிலர் காணாம போயிடுறாங்க. ஏனென்றால் அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துதியினால் அது விழுந்ததாய் சொல்லப்படவில்லை, விசுவாசத்தினாலே அது விழுந்ததாய் சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இந்த எரிகோவை கவனித்து பாருங்கள். எரிகோவை சுற்றி வந்த யோசுவாவின் பேர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் எரிகோவுக்குள் இருந்து தேவனை விசுவாசித்த ராகாப் என்னும் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களின் பட்டியலை அது காண்பிக்கிறது. அதுல யோசுவாவுடைய பேர் வராமல் அந்த இடத்திலே ராகாபுடைய பேர் வருவதை பார்க்கிறோம். இந்த ராகாபுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவும் பிற்பாடு வருகிறார் என்பதை நீங்கள் அந்த பெயர் அட்டவணையிலே கவனிக்கலாம். எரிகோவை சுற்றி வரும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சத்தம் காட்டக்கூடாது, அதாவது பேசக்கூடாது, வாயை திறக்காதபடி நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்படியா 7 நாளும் 13 முறை சுற்றி வரும்போதும் அவர்கள் சத்தம் காட்டவில்லை. துதியினால் எரிகோ இடிந்து விழுந்ததென்றால் 13 முறையும் 7 நாளும் சுற்றி வரும்போது அவர்கள் இசைகளை வாசித்து, தம்புருக்களை வாசித்து, நடனம் ஆடி, பாடி, துதித்து ஆர்ப்பரித்திருப்பார்கள். அப்படி செய்யவில்லை. ஆர்ப்பரித்தார்கள். நான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள் என்று யோசுவா சொல்லி இருந்தார். ஆர்ப்பரியுங்கள் என்கிற எபிரிய வார்த்தை ரூவா என்று அழைக்கப்படுகிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அதனுடைய பொருளாக்கம் துதி அல்ல. ஆகவே அது மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு சொல்லுக்கும் அடையாளப்படுகிறது அது. ஆகவே விசுவாசத்தினால தான் எரிகோ விழுந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.